மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. சும்மா நான் தான் சொன்னல இவ்வளவு பெரிய கம்பெனில நமக்கு வேலை கிடைக்காதுன்னு. அதே ரேஷு வேலை கிட்டல நீ சொன்ன, ஆனா இங்க என்ன இவ்ளோ பெரிய இன்டர்வியூக்கு வந்திருக்கு. இது என்ன அவ்ளோ பெரிய கம்பெனியா? ஆமா சும்மா என்ன அவ்ளோ பெரிய கம்பெனியான்னு சாதாரணமா கேட்டுட்டேன். இதுதான் இந்தியாவிலேயே நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கிற பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி. விடெக் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்னா இந்த கம்பெனியை பத்தி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீ கேள்விப்பட்டதில்ல? இல்ல ரேஷு, நான் எங்கன்னு கேள்விப்படும். இந்த மாதிரி எங்கேயாவது வேலைக்கு போகணும், இன்டர்வியூ போகணும்னு ஏதாவது விசாரிச்சிருந்தாதான் இந்த கம்பெனி பத்தி எல்லாம் தெரியும். அதுவும் சரிதான். எங்களை மாதிரி வேலைக்காக அங்க இங்க அப்ளிகேஷன் போட்டு பேப்பர்ல வேகன்சி போடுவாங்களான்னு தேடி இந்த மாதிரி வேலைக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு தான் எவ்வளவு கம்பெனி இருக்கு, எங்கெல்லாம் வேகன்சி இருக்கு எல்லாம் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? ஐசுமா இது ரொம்ப பெரிய கம்பெனி ஐசுமா. இங்க கிட்டத்தட்ட 1000-2000 பேருக்கு மேல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி இந்தியாவிலேயே இந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துச்சு. அப்ப கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டா இருந்தாலும் சரி, பிரைவேட் ப்ராஜெக்ட்டா இருந்தாலும் சரி, எல்லா சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனிக்கு தான் வரும். இவங்க வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ற ப்ராஜெக்ட் தான் மத்த கம்பெனிக்கு போகும். அதனால இங்க எப்பவுமே வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை இன்கிரிமென்ட், பிஎஃப், போனஸ்னு எல்லா சலுகையும் இருக்கும். கவர்மெண்ட் வேலை கிடைச்சா எல்லாரும் எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அதை விட அதிகமா இங்க வேலை கிடைச்சா சந்தோஷப்படுவாங்க. இவ்வளவு ஏன் கவர்மெண்ட் வேலையை கூட விட்டுட்டு இங்க வந்து வேலைக்கு சேர்ந்தவங்க இருக்காங்க தெரியுமா உனக்கு? எந்த ரிஷு சொல்ற? இது என்ன அவ்வளவு பெரிய கம்பெனியா? அட ஆமா இதுமா, அததான சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்போ இது 3rd பிளேஸ்க்கு வந்துருச்சு. இருந்தாலும் இங்க வேலை செய்றவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சலுகை கிடைக்கும் தெரியுமா? இங்க வேலை கிடைச்சா அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா நமக்கெல்லாம் இங்க கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சரி, சும்மா இன்டர்வியூவால அட்டெண்ட் பண்ணிட்டு போலாமேன்னு தான் வந்தேன். சரியாதான் வேலை கிடைக்கலையே. சரி வா போவோம். இனி வேற கம்பெனில எல்லாம் அப்ளிகேஷன் போட்டுருக்கோம்ல, அங்க ஏதாவது இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா அங்க போய் பாப்போம் வா. சரி பரவாயில்ல ரேஷு, வேலை கிட்டலீங்க இந்தா இப்போ இங்க வந்ததுனால எப்படி எல்லாம் இன்டர்வியூ நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் கூட முன்னாடி எல்லாம் இன்டர்வியூனா ஒரு கம்பெனில பாஸ் இருப்பாரு. நம்ம சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அவங்க நம்ம சர்டிபிகேட்டை பார்த்துட்டு 2-3 கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டா நம்மள வேலையில எடுத்துக்குவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூனா எவ்வளவு விஷயம் இருக்கான்னு தெரிஞ்சுது. எம்மோ எவ்வளோ ரவுண்ட்ஸ், என்னெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க, என்னெல்லாம் பண்ண சொல்றாங்க, இதெல்லாம் பண்ணி எப்படி நமக்கு வேலை கிட்டும்? அது இவ்வளவு பெரிய கம்பெனினா அப்படிதான் ஐசுமா, சும்மாலாம் வேலையில சேர்த்திட மாட்டாங்கல்ல. அதனால பெரிய பெரிய கம்பெனிகள்ல தான் ஐசுமா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதே சின்ன கம்பெனிக்கு வேலைக்கு போறான்னு வெச்சுக்க, நீ சொல்ற மாதிரி எம்டி இருப்பாரு, சர்டிபிகேட் பார்த்துட்டு ஏதாவது क्वेश्चन கேட்பாரு. அதுல நம்ம கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டோம்னா வேகன்சி இருந்தா வேலைக்கு சேர்த்திக்குவாங்க. நமக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன கம்பெனி தான் செட் ஆகும் ஐசுமா. இவ்வளவு பெரிய கம்பெனில நமக்கு வேலை கிடைக்கிறது கனவுல கூட நடக்காது. அதுவும் சரி தானே. சரி வா நம்ம வேற ஏதாவது கம்பெனில பார்க்கலாம். சரி வா ஐசுமா போலாம். ரெண்டு பேரும் கொஞ்சம் நில்லுங்க. யார் நீங்க? இன்டர்வியூக்கு வந்தவங்களா? அது ஆமா சார், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம்னு தான் வந்தோம். இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரெண்டு பேரும் செலக்ட் ஆயிட்டீங்களா? இல்ல சார், செலக்ட் ஆகல சார். செலக்ட் ஆகலனா அப்புறம் என்ன இன்னும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. சார் அதான் இப்ப கிளம்பலாம்னு தான் சார் நின்னுக்கிட்டு இருக்கோம். தான் இப்ப போயிடுறோம் சார். ஹலோ சார், அது இவங்க ரெண்டு பேரா சார்? சரி ஓகேங்க சார், தான் இப்ப அனுப்பி வைக்கிறேங்க சார். இங்க பாருங்கம்மா, உங்க ரெண்டு பேரையும் எங்க சார் உள்ள கூப்பிட்டாரு. உள்ள போய் சேர பாருங்க. சாரா? ஆமா, எங்க எம்டி சார் தான் கூப்பிடுறாரு. உள்ள போய் பாருங்க. எதுக்கு சார்? நாங்க இன்டர்வியூல செலக்டே ஆகல சார். சரிம்மா, ஆனா அவர் கூப்பிடுறாரு எதுக்குன்னு தெரியல. ரெண்டு பேரும் உள்ள போய் சேர பாருங்க. என்ன ஐசுமா அது? நம்ம தான் இன்டர்வியூல செலக்ட் ஆகவே இல்ல, அப்புறம் எதுக்கு எம்டி சார் நம்மள கூப்பிடுறாரு? எனக்கு என்னன்னு தெரியும் ரேஷு? உனக்காவது முன்னாலே இந்த கம்பெனியை பத்தி தெரியும், எனக்கு அது கூட தெரியாது. எனக்கும் தெரியல. சரி எதுக்கு கூப்பிடுறாருன்னு வா உள்ள போய் பாப்போம். சரி வா போய் பார்க்கலாம். இவனா எம்டின்னு சொன்னாங்க, இங்க இவன் என்ன பண்றான்? சார் வணக்கம் சார், எங்களை கூப்பிட்டதா சொன்னாங்க. எங்களை தான் கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, உங்களை தான் கூப்பிட்டேன். ஆமா, என்ன இன்டர்வியூக்கு வந்தீங்களா? ஆமா சார், இன்டர்வியூக்கு தான் சார் வந்தோம். ஆனா செலக்ட் ஆகல சார். செலக்ட் ஆகலையா? என்ன சொல்றீங்க? உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா நல்ல பிரில்லியண்டான கேர்ள்ஸ் மாதிரி இருக்கு. உங்களுக்கே வேலை கிடைக்கலையா? ஐயோ ஆமாங்க சார், நாங்க நல்ல பிரில்லியண்டான கேர்ள்ஸ் தான் சார். நல்லா வேலை செய்வோம். ஆனா என்ன சார் பண்றது, செலக்ட் ஆகல சார். சரி, ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் தான் இந்த கம்பெனிக்கு பாஸ். நான் நினைச்சா உங்களுக்கு இங்க வேலை கன்ஃபார்ம். பாஸா?
இவனா? இவன் எப்படி? என்ன கேர்ள்ஸ், ஓகே தானே? இங்க வேலை செய்யறதுக்கு ஓகேனா சொல்லுங்க, இப்பவே உங்களை அப்பாயிண்ட் பண்ணிடுறேன். ஐயோ சார், என்ன சார் ஓகேவான்னு கேக்குறீங்க? இவ்ளோ பெரிய கம்பெனில வேலை கிடைக்கிறது சாதாரண விஷயமா? கும்பிட போன தெய்வம் குறுக்கா வந்த மாதிரி இந்த கம்பெனியோட பாஸ் நீங்களே எங்களை கூப்பிட்டு வேலை தரேன்னு சொல்றீங்க. நாங்க என்ன வேண்டாம்னு சொல்ல போறோம்? ரேஷு, வேலை நம்ம திறமைக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி ஓசில கிடைக்கிற வேலையொന്നും நமக்கு வேண்டாம். வா போலாம். சின்னது வேலை வேண்டாமா? யாய்சுமா, உனக்கு என்ன மண்டையில மரக்கல் இருக்கா? கிடி என்னடி? பின்ன யாய்சுமா, இது எவ்வளவு பெரிய கம்பெனி, இங்க வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம், இங்க வேலை கிடைச்சா எவ்வளவு நல்லதுன்னு உன்கிட்ட நான் வெளிய நின்னு தான பக்கம் பக்கமா பாடம் எடுத்தேன். நமக்கெல்லாம் இங்க வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லன்னு நினைச்சேன். ஆனா திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா யோகங்கிற மாதிரி முதலாளியே கூப்பிட்டு நமக்கு வேலை தரேன்னு சொல்றாரு. நீ என்னடா பொசுக்குன்னு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க? முதலாளியா? இடி ரேஷு, அவன் யாருன்னு தெரியாம இங்க பாரு. அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் தான் இந்த கம்பெனியோட எம்டின்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கவே மாட்டேன். நமக்கு வேலையே கிட்டிலிங்கன்னு குழப்பம் இல்ல, ஆனா இவன் கம்பெனில மட்டும் நம்ம வேலையே செய்யக்கூடாது. வா போலாம். ஐசுமா, நீ என்ன பேசுற? இந்த கம்பெனில வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு போறதும் ஒண்ணுதான், 1 கோடி ரூபாய் பிரைஸ் எடுத்த லாட்டரியை ஒரே கிளியா கிழிச்சு போடுறதும் ஒண்ணுதான். கிட்டி பிராந்தி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அவன் ஆளு சரியில்ல. நான் தான் சொல்றேன்ல, இந்த கம்பெனில வேலை வேண்டாம், நம்ம வேற கம்பெனில வேலை பார்த்துக்கலாம். வா போலாம். ஐயோ ஐசுமா, அவர் எப்படி இருந்தா நமக்கு என்ன? நம்ம என்ன அவரை கல்யாணமா பண்ணிக்க போறோம்? கம்பெனில தான வேலை செய்ய போறோம். எடி, நான் சொல்றது உனக்கு புரியல? அட போ ஐசுமா, உனக்கு தான் புரியல. கொஞ்சம் கமெண்ட் இரு. ஐயோ சார், நீங்களே எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு வேலை தருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நிஜமாவே எங்களுக்கு வேலை உண்டா சார்? உண்டு உண்டு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்டர்வியூ இருக்கு, அதுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை கன்ஃபார்ம். ஐயோ, இன்டர்வியூவா? ஆல்ரெடி இன்டர்வியூல ஃபெயில் ஆயி தான வந்திருக்கோம், திரும்ப இன்டர்வியூங்கறாரு. சரி, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல 2 பேரோட பேரை சொல்லுங்க. சார், என் பேரு ரேஸ் சார். ரேஸா? என்ன கார் ரேஸா, பைக் ரேஸா? ஐயோ சார், ரேஸ்மா சார். அது எல்லாரும் ஷார்ட்டா ரேஸ் ரேஸ்னு கூப்பிடுவாங்க சார். ஓகே ரேஸ், பேர் சூப்பர். யூ ஆர் செலக்டட். என்னது? பேர் சொன்னதுக்கே செலக்டடா? வாவ், இன்டர்வியூ இவ்ளோ ஈஸியா இருக்கும்னு நினைக்கலையே. ஐசுமா, சூப்பரா இருக்கு இன்டர்வியூ. நீயும் உன் பேரை சொல்லிட்டு செலக்ட் ஆயிருவே. சரி ரேஸ், இனிமே நான் தான் உனக்கு பாஸ். சர்டிபிகேட் கொடு. ஓகே பாஸ். இனிமே என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த கம்பெனிக்காக தான். இந்தாங்க பாஸ் சர்டிபிகேட். ஓகே, இப்போ நீங்க பேர் சொல்லுங்க. பேரோ? எனக்கு என் பேர் தெரியாதா? ஓவரா பண்றான். எதுக்கு? எனக்கு இங்க வேலையே வேண்டாம், நான் போறேன். ஐயோ ஐசுமா, என்ன பேசுற நீ? ஐயோ பாஸ் பாஸ், அவ ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்காக வேலை இல்லன்னு மட்டும் சொல்லிராதீங்க பாஸ். அவ பேர் ஐஸ்வர்யா. ப்ளீஸ் அவளுக்கு சேர்த்து வேலை போட்டு கொடுங்க பாஸ். என்ன விட அவ சூப்பரா படிப்பா. காலேஜ் டாப்பர், யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். இந்தாங்க அவ சர்டிபிகேட் வேணா பாருங்க. எடி பிராந்தி, நான் உன்கிட்ட கேட்டனா? யார கேட்டு சர்டிபிகேட் கொடுத்த? ஐயோ ஐசுமா, இங்க வேலை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா? அவரே வேலை போட்டு தரேங்கறாரு, நீ என்னடா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என்னனாலும் சரி, நான் இங்க தான் வேலை செய்வேன். நீ ஏன் கூட தான வேலை செய்றேன்னு சொன்ன, அப்ப ஒழுங்கு மரியாதை நீ இங்க வேலை செய்ற. ஓகே, இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. 2 பேருமே செலக்டட். நாளையில இருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிருங்க. காலையில 9 மணிக்கு ஷார்ப்பா ஆபீஸ்ல இருக்கணும். ஐயோ பாஸ், 8:45 வந்துருவோம் பாஸ். என்னால எல்லாம் வர முடியாது. எனக்கு இங்க வேலை செய்ய விருப்பம் இல்ல. எனக்கு இந்த வேலை வேண்டாம். என் சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி நான் கிளம்புறேன். ஐயோ சாரிமா, இங்க கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியாதா? கம்பெனில ஒரு தடவை வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டா கம்பல்சரி 3 மாசம் வேலை செஞ்சே ஆகணும். வேலை பிடிக்கலனா 3 மாசத்துக்கு அப்புறம் தான் ரிலீவ் ஆக முடியும். அது வரைக்கும் சர்டிபிகேட் என்கிட்ட தான் இருக்கும். என்ன ரேஸ், ஓகே தானே? ஐயோ பாஸ், அந்த சர்டிபிகேட் என்ன கர்மத்துக்காக நீங்களே வச்சுக்கங்க பாஸ். ஆனா எனக்கு இங்க வேலை மட்டும் போட்டு கொடுத்தா போதும். வேலையை விட்டு மட்டும் போக சொல்லிராதீங்க பாஸ். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத ரேஸ், வேலையெல்லாம் கன்ஃபார்ம் தான். வேலையை விட்டெல்லாம் போக சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன், உனக்கு இங்க வேலை வேணும்னா மேடமும் இங்க வேலை செய்யணும். ஓகேவான்னு கேட்டு சொல்லு ரேஸ். ஐயோ பாஸ், அவகிட்ட என்ன கேட்டுக்கிட்டே? அவளா வேலை செய்வா பாஸ். அவளை இங்க வேலை செய்ய வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஓகே, அப்ப இனிமே உங்க சர்டிபிகேட் கம்பெனி பொறுப்பு. வேலையை விட்டு போகும்போது வாங்கிக்கங்க. சக்தி, இந்த சர்டிபிகேட்டை புடி. ஏடா, என்ன ரவுடித்தனம் பண்றியா? நோ, இன்டர்வியூ பண்றேம்மா. நீங்க தானே வேலைக்காக வந்தீங்க, அதான் இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு செலக்ட் பண்ண. இது ஒரு தப்பா? அடச்சி, இது உன் கம்பெனி தெரிஞ்சிருந்தா நான் இங்க இன்டர்வியூக்கே வந்திருக்க மாட்டேன். எனக்கு வேலையும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். என் சர்டிபிகேட் கூட நான் போகணும். ஐயோ, அதான் சொன்னேனேம்மா, கம்பெனி ரூல்ஸ் படி ஒரு தடவை வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டா கம்பல்சரி மினிமம் 3 மாசமாவது இங்க வேலை செஞ்சுதான் ஆகணும்.
இல்ல அதுக்கு முன்னாடி வேலையை விட்டு நிக்கணும்னாலும் நோட்டீஸ் போடணும். நோட்டீஸ் பீரியட் 1 மாசம். 30 நாள் இங்க கண்டிப்பா வேலை செஞ்சுதான் ஆகணும். 30 நாள் வேலை செஞ்சாதான் உங்க சர்டிபிகேட் கிடைக்கும். அப்படியெல்லாம் செய்ய முடியாது. சர்டிபிகேட் கூட நான் போணும். ஐயோ ஐசுமா, அவர் சொல்றது சரிதான். ஐடி கம்பெனில எல்லாம் அப்படிதான் ஐசுமா. ஒரு தடவை வேலைக்கு சேர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வேலையை விட்டு நிக்கணும்னா நோட்டீஸ் போடணும். நோட்டீஸ் பீரியட் 30 நாள் கண்டிப்பா வேலை செஞ்சுதான் ஆகணும். எடி பைத்தியம், அதுக்கு நான் இங்க வேலையில சேரவே இல்லையே. நீ சேரலனா என்ன, அத அவர் சேர்த்திட்டாரே. அடி போடி பிராந்தி. என்ன ரேஸ், எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? ஆல் கிளியர் பாஸ். நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஷார்ப்பா வேலைக்கு வந்துறோம் பாஸ். உனக்கு கிளியர் ஆயிடுச்சு ரேஸ். ஆனா மேடம்க்கு கிளியர் ஆயிடுச்சான்னு கேட்டு சொல்லு. கிளியரா சொல்றேன், எனக்கு இங்க வேலை செய்ய விருப்பம் இல்ல. நான் வேலைக்கு வர மாட்டேன். அந்த சர்டிபிகேட் எனக்கு வேண்டாம். அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கறேன். ஐயோ, என்னடா சக்தி இவ போறேங்கிறா? பின்ன போகாம அவங்க வேலை செய்யறேன்னு சொன்னாதாண்டா அதிசயம். போறேன்னு சொன்னா அதிசயமெல்லாம் இல்ல. டேய், அது எனக்கு தெரியாதா? ஆனா எப்படியாவது அவளை இங்க வேலை செய்ய வைக்கணும்டா. அவ இவ்வளவு நாள் எங்க இருக்கான்னு கூட தெரியாம, அவளுக்கு எப்படி பாக்குறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன்டா. ஆனா இன்னைக்கு சிசிடிவி கேமரால நம்ம கம்பெனிலேயே அவளை பார்த்தப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அவளை பார்க்காம அவகிட்ட பேசாம இருந்து இத்தனை நாள் அவளுக்கு என் மேல கோவம் குறைஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு நாள் அவளுக்கு என் மேல கொஞ்சம் கூட கோவம் குறையல. இதுக்கு மேல அவளுக்கு என் மேல கோவம் போகணும்னு நான் வெயிட் பண்ணேன்னு வச்சுக்கேன். அப்புறம் கோவம் இல்ல, அவளுக்கு என் மேல இருக்கிற காதலும் சேர்ந்து போயிடும்டா. அவளை தொல்லை பண்ணாம இருந்தா அவ என்ன புரிஞ்சுக்குவா. அவளுக்கு என் மேல காதல் அதிகமாகும் என் மாமன் சொன்னான். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இவ்வளவு நாள் அவளை தொல்லை பண்ணாம இருந்துட்டேன். இதுக்கு மேலேயும் அவளை தொல்லை பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கேன். அப்புறம் நான் இல்லாம இருக்கிறதுக்கு, என் காதல் இல்லாம இருக்கிறதுக்கு அவ பழகிடுவாடா. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன வேண்டானே தோணிடும். அவளை தொல்லை பண்ணாம என் காதல் அவளுக்கு புரிய வைக்கிறத விட நான் அவளை தொல்லை பண்ணியே புரிய வச்சுக்கிறேன். அவ மட்டும் எப்படியாவது இந்த கம்பெனில வேலை செஞ்சா அப்புறம் காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அவ இங்க ஏன் கூட தான் இருந்தாகணும். ஒரே 1 மாசம் அவ இந்த கம்பெனில வேலை செஞ்சா போதும். அதுக்குள்ள அவளுக்கு நான் என்னையும் என் காதலையும் புரிய வச்சிருவேன்டா. எல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு அவ இந்த கம்பெனில வேலை செய்யணுமே. அவதான் வேலையும் வேண்டாம், சர்டிபிகேட் கூட வேண்டாம்னு போறேன்னு சொல்றாளே, என்ன பண்றது? ஏதாச்சும் பண்ணணும்டா. ஆனா என்ன பண்றது? ஐசுமா சொன்னா கேளு ஐசுமா. இந்த வேலையை விட ஒரு நல்ல வேலை நமக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்காது ஐசுமா. அவ்வளவு நல்ல வேலை எனக்கு வேண்டாம் ரேஷு, நான் போறேன். ஐசுமா உனக்கு வேணானா? எனக்கு வேணும்ல. நினக்கு வேணுங்க, நீ வேலை செய். யார் வேண்டானா? நான் போறேன். ஐயோ, நீ போயிட்டா அப்புறம் எங்கிறது எனக்கு வேலை இருக்கும். என்னைய வேலையை விட்டு அனுப்பிடுவாரே. சரி, நீ முதலாவது எதுக்கு இங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ற? அவர் யாரு? அவன் ஒரு தெண்டி பொறுக்கி ஃப்ராடு. அதுக்கும் மேல அவனை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இந்த கம்பெனில என்னால வேலை செய்ய முடியாது. அவ்வளவுதான், நான் போறேன். ஐடியா. சரி போட்டு விடு ரேஸ். அது மேடம்க்கு இந்த கம்பெனில வேலை செய்யறதுக்கு பயம்னு நினைக்கிறேன். இவங்கள மாதிரி பயந்தாங்கொழிகளுக்கெல்லாம் இந்த கம்பெனில வேலை கிடையாது. போட்டு விடு. பயமா? எனக்கு இந்த பயம்? என்ன மேடம், என்னமோ அன்னைக்கு நான் எப்பவுமே ஐஸ்வர்யா ஷமீர் தான், அது ஐஸ்வர்யா சிவாவா மாத்தவே முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன, இந்த கம்பெனில வேலை செஞ்சா அது ஐஸ்வர்யா சிவான்னு மாறிடுமோன்னு பயமா இருக்கா? நான் சிவா தான். சிவா த பாஸ், இந்த கம்பெனியோட புது எம்டி. நீதான் அன்னைக்கு சொன்னியே, நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த ஷமீரை தான் லவ் பண்ற, இந்த சிவா எனக்கு யாரும் இல்ல, என்னன்னாலும் இந்த சிவா மேல லவ் வராதுன்னு. இப்ப என்ன, இந்த சிவாவோட கம்பெனில வேலை செஞ்சா எங்க தப்பி தவறி சிவா மேல லவ் வந்துருமோன்னு பயமா இருக்கா? யாருக்குடா பயம்? இந்த கம்பெனில வேலை செஞ்சா அப்படியே உன் மேல எனக்கு லவ் வந்துருமா? அதுவும் நீ பண்ண வேலைக்கு, உன்னோட கேரக்டருக்கு இந்த ஜென்மத்துல எனக்கு உன் மேல லவ் வராது. வராதுல்ல, அப்ப வேலை செய்ய வேண்டியது தானே. இல்ல ஒருவேளை ஐஸ்வர்யா ஷமீர் எங்க ஐஸ்வர்யா சிவாவா மாறிடுவியோன்ற பயம் இருந்தா நீ வேலை செய்ய வேண்டாம், கிளம்பு. எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல. நான் சொன்ன மாதிரி எப்பவும் என் மனசுல அந்த ஷமீர் மட்டும்தான் இருக்கான். அந்த இடத்துக்கு என்னைக்கும் இந்த சிவா வர முடியாது. முடியாதுல்ல, அப்புறம் என்ன, இங்க வேலை செய்ய வேண்டியது தானே. முடியாதுதான், ஆனா அதுக்குன்னு அதை ப்ரூவ் பண்றதுக்காக எனக்கு இங்க வேலை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா எனக்கு அவசியம் இருக்கே. உன்னை பொறுத்த வரைக்கும் ஷமீர் சிவான்னு 2 பேர் இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மின்னல் என்னைக்குமே ஒண்ணுதான். சரி விடு, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். 2 பேரும் ஒரு பெட் வச்சுக்கலாம். இந்த ஆபீஸ்ல நீ ரொம்ப நாளெல்லாம் வேலை செய்ய வேண்டாம். 30 நாள் வேலை செஞ்சா போதும். அந்த 30 நாள்ல நான் உனக்கு 30 டாஸ்க் கொடுப்பேன். அந்த 30 டாஸ்க்ல மினிமம் 10 டாஸ்க்ல நீ வின் பண்ணிட்டா கூட நீ இந்த ஆபீஸை விட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நான் உன்னை தொல்லையே பண்ண மாட்டேன். ஆனா அப்படி இல்லைன்னா நான் உன்னை தினமும் வந்து தொல்லை பண்ணுவேன். எப்படி வசதி? என்ன தினமும் வந்து தொல்லை பண்ணுவேன்னு பிளாக்மெயில் பண்றியா? ஐயோ, பிளாக்மெயில் இல்லம்மா, பெட்டு. சரி, உனக்கு தான் ஐஸ்வர்யா ஷமீர் ஐஸ்வர்யா சிவாவா மாற மாட்டேன்னு நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் என்ன, தைரியமா பெட்டுக்கு ஒத்துக்க வேண்டியதானே. இல்ல இந்த சிவா மேல காதல் வராதுன்னு சொல்றல்ல,
தள்ளி இருந்தா காதல் வராதுதான். ஆனா பக்கத்துல இருந்தும் காதல் வராம இருந்தா தானே நீ ஸ்ட்ராங்குன்னு நான் ஒத்துக்க முடியும். சொல்லு, நீ ஸ்ட்ராங்கா இல்ல வீக்கா? சாரி, அந்த ஷமீர் மேல இருக்கிற உன்னோட காதல் ஸ்ட்ராங்கா இல்ல வீக்கா? ஷிடா, என் காதல் என்னைக்குமே ஸ்ட்ராங் தான். அது அந்த காதலுக்காக நான் 3 வருஷம் மாறாம இருந்தப்பவே எனக்கு தெரியல. ஆமா, 3 வருஷம் மாறாம இருந்த. ஆனா இப்போ 30 நாள்ல மாறிடுவியோன்னு உனக்கே பயம் வந்துருச்சு போலியே. அதனாலதானே இங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ற. என்ன 30 நாள் இங்க வேலை செஞ்சா இந்த சிவா மேல காதல் வந்துருமோன்னு தானே பயப்படுற? அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் வரல. எனக்கு உன் முகத்தை பார்த்தாலே பிடிக்கல. அந்த முகம் தெரியாதவன் மேல இருந்த காதல் இந்த முகத்தை பார்த்தா எனக்கு கண்டிப்பா வராது. ஓ, என் முகத்தை பார்த்தாலே உனக்கு காதல் வராதா? ஒரு மாசம் இங்க வேலை செய்யடி, அதை நான் வர வச்சு காட்டுறேன். இப்ப எந்தடா, நான் இங்க 30 திவசம் வேலை செஞ்சா நீ எனக்கு 30 டாஸ்க் கொடுப்ப. அதுல 10 டாஸ்க்ல நான் வின் பண்ணிட்டா கூட நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்புறம் நான் இங்க வேலை செய்ய வேண்டாம்ல. 30 திவசம் எதுக்கு, 10 திவசம் மதி. முதல் 10 டாஸ்க்லயே வின் பண்ணி இந்த ஐஸ்வர்யா ஷமீர் என்னைக்குமே இந்த ஐஸ்வர்யா சிவாவா மாறவே மாட்டேங்கிறத எனக்கு ப்ரூவ் பண்றேன். 10 டாஸ்க்ல நான் வின் பண்ணிட்டா என் சர்டிபிகேட் கொடுத்துருவேல. அப்புறம் நான் இங்க வேலை செய்ய வேண்டாம்ல. ஆமா, 10 டாஸ்க்ல நீ வின் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீ இங்க வேலை செய்ய வேண்டாம். நான் உன் சர்டிபிகேட்டை கொடுத்துருவேன். ஓகே, അങ്ങനെയാണെങ്കിൽ பெட்டுக்கு நான் ரெடி. பட் ஒரு கண்டிஷன், நீ கொடுக்குற எல்லா டாஸ்க்கும் அஃபிஷியலா தான் இருக்கணும். எந்த டாஸ்க்குமே பர்சனலா இருக்க கூடாது. டீல். எதுவுமே பர்சனலா இருக்காது, எல்லாமே அஃபிஷியலா மட்டும்தான் இருக்கும். അങ്ങനെയാണെങ്കിൽ சரி, நான் பெட்டுக்கு சம்மதிக்கிறேன். நாளையில இருந்து இங்க வேலையில ஜாயின் பண்றேன். 10 நாள்ல எனக்கு மேல காதலே வராதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இங்க இருந்து போறேன். 10 நாள் இல்ல, 30 நாள் நீ கண்டிப்பா இங்க தான் இருக்கணும். உன்னால எந்த டாஸ்க்லயுமே வின் பண்ண முடியாது. நீ இங்க இருக்க போற இந்த 30 நாள்ல என்னையும் என் காதலையும் நான் உனக்கு புரிய வச்சிருவேன். அதுக்கப்புறம் நீங்க இருந்து போக மாட்ட, இங்கேயே தான் இருப்ப. ஸ்டாஃபா இல்ல, என் பொண்டாட்டியா. ஓகே, அப்ப டீலிங் முடிஞ்சது. ரேஸ், உனக்கு இங்க லைஃப் டைம் வேலை கன்ஃபார்ம். ஆனா மேடம் இங்க 1 மாசம் வேலை செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 30 நாள் நான் வைக்கிற 30 டாஸ்க்ல மேடம் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நாளையில இருந்து பார்க்கலாம். ஓகே, அப்ப 2 பேரும் நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஷார்ப்பா ஆபீஸ்க்கு வந்துருங்க. ஓகே சார், சார்பா வந்துறோம். அப்பாடா, எப்படியோ ஒரு வழியா வேலை கிடைச்சது. இப்பதான் நிம்மதியா இருக்கு. வாய்ஸ்மா போலாம். ஒரு நிமிஷம், புது வருஷத்துல எங்க கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதுக்கு நான் விஷ் பண்ணணும்ல. ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இந்தாங்க, இந்த சாக்லேட்டை வாங்கிக்கங்க. தேவையில்லை, எனக்கு சாக்லேட் பிடிக்காது. சாக்லேட் பிடிக்காதா? நாளையில இருந்து இங்கே தானடி வேலை செய்ய போற, பிடிக்க வைக்கிறேன். 30 நாள்ல 30 டாஸ்க்லயும் தோத்து என் பொண்டாட்டியா என் கூடவே இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். காலம் என்னோட காலம், நேரம் என்னோட நேரம், கல்லும் காயாக மாறும், உள்ளும் பூவாக மலரும். நாடும் பார்த்தாச்சு, ஆடும் பார்த்தாச்சு, ஜோடி எப்போது சேரும். புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பத்தி ஒண்ணு பிடிச்சேன். புது கைகராச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன். பாக்கும் பாப்பாக்கு முத்து போல் புல்லாக்கு கேக்கும் மத்தாக்கு மேலாக்கு, புது காட்டுக்கும் பாட்டுக்கும் கூத்துக்கள் போடுது தகிடதா திட்டம். புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பத்தி ஒண்ணு பிடிச்சேன். கக்கி கேக்கு கக்க கேக்கு குக்கு கேக்கே. பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் 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 சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் 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 சிக்கு பம் சிக்கு பம் ச பம்.